இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, கம்பீர சத்தம் வேண்டும். ஆண்டவரை துதிப்பதில் கம்பீர சத்தம் நமது வீட்டில் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தனி ஜெபம் என்பது மிகவும் அவசியம். ஒவ்வொருவரும் தனி ஜெபம் செய்கிறவராய் காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம், குடும்ப ஜெபம் மிகவும் அவசியம். நான்காவது, அநேகர் கூடி ஜெபிக்கிற ஜெபம். இப்போ தனியாக ஜெபம் பண்ணோம், குடும்பமாக ஜெபம் பண்ணோம், மற்றவங்களையும் அழைச்சி நம்ம ஜெபம் பண்ணணும். ஐந்தாவது காரியம், கர்த்தரை பாடுகிற பாடல்களை நாம் உதடுகளை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிறவராய் காணப்பட வேண்டும். மற்றவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆறாவது காரியம், மற்றவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஏழாவது காரியம், முடிந்தவரை சமாதானத்துடன், மற்றவர்களோடு சமாதானத்துடன் நாம் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கும் சமாதானமாக இருப்பது என்பதை நாம் சாட்சியாக அவங்களுக்கு எடுத்து கூற வேண்டும். நல்ல சுகத்துடன் இருக்க வேண்டும். எட்டாவது காரியம், நல்ல சுகத்துடன் இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமான கரம் கூட இருந்தால் மட்டுமே நாம் பரிபூர்ண சுகத்தோடு இருக்க முடியும். அடுத்து ஒன்பதாவது காரியம், கர்த்தருடைய பாதுகாப்பு நம் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளுடைய வாழ்விலும், நம்மளுடைய வாழ்வில் நம்மளோடு இருக்கிற ஒவ்வொரு நபர்களோடும் இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு இது ரொம்ப முக்கியம். அடுத்த காரியம், பத்தாவது காரியம், ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பதை நம் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். 11வது வசனம், வேத வசனம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நம்மளுடைய வீட்டிலையும் சரி, நம்மளுடைய வீட்டு நிலக்காடுகளிலும் சரி வசனம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இருதயம் என்னும் நம் பலகையிலும் வேத வசனம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நம் சிந்தனையிலும் வேத வசனம் நிலைத்திருக்க வேண்டும். 12வது காரியம், கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மளோடு இருக்க வேண்டும். ஆமென்.